கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். எதனால அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது சின்ன விஷயம் தான் பேசினேன். அது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய சண்டை ஆயிடுச்சு. எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே இருக்க மாட்டேங்குது. நாங்க எது பேசினாலும் சண்டை தான். ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு கூட சண்டை வந்துடுது. பேசணும்னாலே பயம் வந்தது. சப்போஸ் அவரு ஹால்ல இருந்தா நான் ரூம்லயும், நான் ரூம்ல இருந்தா அவரு ஹால்லயும், அந்த மாரி மாத்தி மாத்தி இருக்கக்கூடிய ஒரே வீட்ல இருந்தாலும் நாங்க பிரிஞ்சு தான் இருக்கிறோம். அந்த மாரி ஒரு சூழ்நிலைலாம் நெறைய வீட்ல இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நாகதோஷம் இருக்கும், இல்ல செவ்வாய் தோஷம் இருக்கும். இந்த மாரி ஒரு தோஷங்கள் இருந்தால் தான், அதாவது கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரிவினையை ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு நாகதோஷம் இருந்து, அடுத்தவங்களுக்கு இப்போ ஒரு ஆணுக்கு நாகதோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெண்ணுக்கு நாகதோஷம் இல்லாம மேரேஜ் பண்ணும்போது கம்பல்சரி பிரச்சனையை கொடுத்துரும். அதே மாதிரி பெண்ணுக்கு நாகதோஷம் இருந்து ஆணுக்கு நாகதோஷம் இல்லாம மேரேஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த பாம்பு குத்துற மாதிரி அந்த பொண்ணுடைய பேச்சு இருக்கும். ஆனா எதிர்க்க இருக்கிறவன் வந்து அவன் சாஃப்டான ஒருத்தவனா இருப்பான். அப்ப அந்த பாம்பு குத்துற அந்த வார்த்தைகள்லாம் அவனால தாங்க முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா கம்பல்சரி பிரச்சனையை கொண்டு வந்துரும். அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருந்தா கூட பாத்தீங்கன்னா செவ்வாய்னாவே கோவக்காரகன் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கை தான் வரும் அவங்களுக்கு. சப்போஸ் ஒரு ஆணுக்கு வந்து செவ்வாய் வந்து உச்சமா இருந்ததுன்னா அவங்க லக்னத்திலயோ இல்ல 7ஆம் பாவத்திலயோ அப்படி இருந்ததுன்னா கம்பல்சரி அவன் வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பான். ஸோ அந்த பொண்ணு சாஃப்டான பொண்ணா இருந்தா அந்த அடியை தாங்காம உன் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே பெண்ணுக்கு செவ்வாய் உச்சமா இருந்தா பெண்ணும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் சைலண்டா இருப்பான், அடங்கி அடங்கி போவான். இவன் என்ன பண்ணுவா, ஏதாவது எடுத்து அவன் தலைமையில போட்டுருவா. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து செவ்வாய் தோஷம் இருந்தா கம்பல்சரி இருக்கும். இதுக்கான பரிகாரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 2 திருமண அமைப்பு ஜாதகம் இருக்கு. நாங்க என்ன பண்ணலாம்? இதுக்கான பரிகாரங்கள் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இப்போ 2 திருமண அமைப்பு இருந்தால், நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அதாவது உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு கண்டிப்பா ஏதாவது ஒரு மோஸ்ட்லி வந்து திருப்பதிக்கு போனீங்கன்னா நல்லது. திருப்பதியில போயிட்டு அந்த உண்டியல்ல வந்து அந்த மாங்கல்யத்தை மட்டும் செலுத்தணும். அதாவது அந்த செயினோட இல்ல, அந்த மஞ்சள் கிழங்கு கட்டியிருப்பீங்கள்ல, அந்த மாங்கல்யத்தோட வந்து அங்க செலுத்திட்டு, வேற மாங்கல்யம் வந்து அந்த இடத்துல கட்டிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லது. அப்படி இல்லை எங்களுக்கு திருப்பதி போக முடியல அப்படின்றவங்க அவங்கவுங்க குலதெய்வத்திற்கு கோயில்ல போயிட்டு மாங்கல்யம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுக்கப்புறம் வந்து அந்த குடும்பத்துல வந்து இந்த 2 தாரம் 2 பிரச்சனை, இப்போ எங்க அப்பாவுக்கும் 2 தாரம், பிள்ளைக்கும் 2 தாரம், அடுத்த பசங்களுக்கு என்ன ஆகுமோ அந்த மாதிரி ஒரு பயம்லாம் இருந்துட்டு இருக்கும். அந்த பயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதோட நிவர்த்தி ஆயிடும்.